குமரேசா, வா செல்வா, எப்போ வந்தீங்க? வா உக்காரு. நல்லா இருக்கியா? எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேலை? தங்கச்சி ஸ்டாண்டில் இருக்கிறதாக தங்கச்சி இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே. 6 மாதத்துக்கு முன்னாடி 50,000 பணம் கேட்டீங்க. அது இப்போ ரெடியாக இருக்கு. இப்போதைக்கு பணமெல்லாம் வேணாங்க. ரொம்ப நன்றிங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாடகை போயிருந்தேன். அப்போ ஒரு டாக்டரை பார்த்தேன். அப்புறம் 1 லட்சம் கொடுத்தாரு. அது அப்போவே பணம் சரியாக போச்சு. இப்போ எதுவும் தேவையில்லை. எனக்கு 1 லட்சம் கொடுத்து உதவுன டாக்டர் அவர் தான் பாருங்கள். அன்றைக்கி எதுவுமே இல்லாமல் நடு ரோட்டில் உட்காந்த போது இவர் தான் உதவினார். எங்கடா போயிருந்த? விளையாட போயிருந்தோம்மா. தூக்கம் வரலையா? வருதுமா. போய் அப்பா கிட்ட படுறா. அப்பா ஒரு கதை சொல்லுப்பா. டேய், அவரை தூங்க விடுறா. அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. விடுமா, அப்பா நீ சொல்லுப்பா கதைய. நான் ஒரு கதை சொல்லுவேன். கடைசி ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்லணும், சரியா? சரிப்பா, நீ சொல்லுப்பா. ஒரு அழகான ஊர். ம் அந்த ஊர் தலைவர் ரொம்ப நல்லவர். ம் இந்த ரகு பையன் எதுக்கு 3 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கான்? அம்மா நான் போயிட்டு வரேம்மா. என்னம்மா அவசரம்? இருமா போவ. அம்மா ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவார், நான் போயிட்டு வரேம்மா. இருமா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போவ. காலையிலேருந்து இங்கே தானம்மா இருக்கேன், என்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போகக்கூடாதா? சரிம்மா, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? இது என்னம்மா கேள்வி? என்னை ராணி மாதிரி வச்சுருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் மாமனார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவங்க அவனே பார்த்துக்கிறாங்க. கொடி பைத்தக்காரி. மாப்பிள்ளை இல்லைன்னா அந்த ஆளை எப்படி பார்த்துக்குவ? ரொம்ப கஷ்டம்தாம்மா. ஏம்மா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்பியா? சீக்கிரம் சொல்லுமா, டைம் ஆச்சு. அந்த ஆளுக்கு சாதத்தில் விஷம் வச்சு கொண்டு போடுமா. என்னம்மா பேசுகிற? வர வர உன் எண்ணமே சரியில்லைம்மா. ஏய், நான் உன்னை பெத்தவடி. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நல்லா யோசிச்சு பாரு, புரிஞ்சு பொழைச்சிக்கா. ரஞ்சிதா, காப்பியாச்சா? ஆச்சுங்க. மாமா, நீங்கள் என் புருஷன் ஆகிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். என்னம்மா விஷயம்? என்ன சொல்ல வர? கல்யாணம் ஆகி நமக்கு 3 வருஷம் ஆகுது, ஏதாச்சும் நான் கேட்டிருக்கேனா? இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், செய்வீங்களா? சரி சொல்லு. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. உங்கள் அப்பாவுக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சிடலாமா? என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிற? உங்கள் அம்மா விட்டு போயிட்டு வந்ததுலேருந்து உன் எண்ணமே சரியில்லை, உன் பேச்சும் சரியில்லை. உங்கள் அப்பா ரொம்ப பாவங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு சாகடிக்க சொல்லுவியா? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத செய்யுங்க, இல்லாட்டி நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன ரஞ்சிதா, இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்ட? நீ என்னை நம்பி வந்தவ, அவர் என்னை பெற்று வளர்த்தவர். 2 பேரும் என் 2 கண்ணு மாதிரி. நான் எந்த கண்ணு நான் குத்திக்கிறது? இத்தனை வருஷமாக ஒழிச்சு போட்டார், ஏதோ அந்த 6 மாதமாக இப்படி ஆயிட்டாரு. அதெல்லாம் முடியாது, 2 நாளாக பதில் சொல்லுங்கள். இதெல்லாம்
போய் சேராம இருக்குது பாரு. ரஞ்சிதா, ரஞ்சிதா, அப்பாக்கு என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? இதெல்லாம் ஒரு ஜென்மம். என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அவர் ரொம்ப பாவமா? அதெல்லாம் முடியாது. நான் நாளைக்கு வக்கீலை பார்க்க போகிறேன். நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு கேளு. அவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. நீ சொல்கிறத யோசிச்சு பார்த்தா சரியாக தான் தோணுது. அப்படின்னா இன்றைக்கே முடிச்சிடலாமா? நான் கடைக்கு போயிட்டு மருந்து வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்கள் அம்மாவே வீட்டில் கொடுத்து விட்டாங்க. எங்கள் அப்பா பாவமா, கொஞ்சமே ஊற்றுமா. கையில் ஊற்றிச்சு பாருமா, போய் கை கழுவு. இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு கடைசி நாள். நம்ம 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா? சரியா? சரிங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு சொல்ல, உன் கையால விஷ வச்சு கொடுத்துட்டுப்பா. நிம்மதியா செத்து போற. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்கப்பா. உன் பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டுப்பா. ரஞ்சிதா, சாப்பிடுமா. நானே சாப்பிட்டுக்கிறேன். அவருக்கு மட்டும் தானே விஷம் வச்சோம். அப்போ என்னை மன்னிச்சிடுப்பா. என்னை மன்னிச்சிடுமா, வேறு வழி தெரியல. தலைவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ரகு பையன் இப்படி பண்ணிட்டானே. என் அக்கௌண்ட்டில் 3 லட்சம் பணம் போட்டிருக்கான். எல்லா செலவும் நீயே பண்ணிடு அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கான். இதுக்கு தானா? வாழ வேண்டிய வயசுல இப்படி பண்ணிட்டானே. மூணு பேரும் நல்லா தானே இருந்தாங்க. இந்த குடும்பத்துக்கு எடுத்தது யாரும் தெரியும். சரி, ஆக வேண்டியதை பார்க்கலாம். அந்த ஆளுக்கு சாத்தில் விஷம் வச்சு கொண்டு போடுமா. என் பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டுனே. தூங்கிட்டியப்பா? இல்லப்பா. இந்த கதையில யார் குற்றவாளி? நீயே சொல்லுப்பா. சாப்பாட்டில் விஷம் வச்சு எல்லாத்தையும் கொண்டானே, அவன் தான் குற்றவாளி. எப்படிப்பா? ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்த்து போராடணும். சாவே முடிவல்ல.